நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் விஷ்ணுமகி வித்யாலய். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 2024 நடக்கக்கூடிய பிராத்மிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு 10 கொஷின்ஸ் வரும். திஸ் வில் கம்ஸ் அண்டர் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். ஃப்ரம் these 10 questions you will write any 5. Each question will carry 2 marks. So from this Roman letter you will get totally 10 marks. Easy questions. Definitely this video will help you. So your first question, दीवार पर क्या है? சுவரின் மீது என்ன இருக்கிறது? दीवार पर घड़ी है. What is on the wall? दीवार पर घड़ी है. घड़ी meaning watch or clock. So சுவரின் மீது கடிகாரம் இருக்கிறது. Second question, कुत्ता कहाँ है? Where is the dog? நாய் எங்கே இருக்குது? நாய் அங்கே இருக்கிறது. குத்தா வஹா है. அங்கே இருக்கிறது. आज कौन सा दिन है? आज meaning today. कौन सा அப்படின்னா என்ன நாள் அப்படிங்கிறதுக்கா. दिन day. What day is today? आज शनिवार है. Today is Saturday. Pronounce the word correctly. शनिवार. குழந்தைங்க வாசிக்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா சனிவார்னு சொல்லுவாங்க. சொல்லிக் கொடுங்க. शनिवार. फोर्थ क्वेश्चन, इस घर में कितने कमरे हैं? இந்த வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது? घर meaning house, कमरा room, कमरे plural form rooms. ஸோ இந்த வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது? इस घर में 6 कमरे हैं. 6 rooms இருக்குது. இந்த வீட்டில் 6 rooms. 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எழுதும்போது அக்கார்டிங் டு தட் லெசன் யூ ஜஸ்ட் கிவ் த கரெக்ட் ஆன்சர். டோன்ட் சேஞ்ச் தி ஆர்டர் ஆர் நம்பர்ஸ் எனிதிங். பிகாஸ் அந்த லெசனை பொறுத்து சொல்லும்போது அதில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். ஃபிஃப்த் கொஸ்டின், ஷேகர் கா கர் கஹான் ஹை? ஷேகரோட வீடு எங்கே இருக்குது? ஷேகர் கா கர் ஷஹர் மே ஹை. ஷஹர் மீனிங் சிட்டி. சிட்டியில் இருக்குது. மேஸ் और कुर्सी कहाँ है? டேபிளும் சேரும் எங்கே இருக்குது? மேஸ் और कुर्सी ज़मीन पर है. ज़मीन மீனிங் ஃப்ளோர். டேபிளும் சேரும் தரையின் மீது இருக்கிறது இருக்கின்றன. அதுதான் கரெக்ட். ஹே வருந்தது அப்படின்னா அது சிங்குலர் ஃபார்ம் இஸ். ஹைங் அப்படின்றப்போ அது ப்ளூரல் ஃபார்மேஷன் ஆர் ARER. ஸோ see the difference between है and हाइन. सेवंथ क्वेश्चन, आप कौन हैं? आप कौन हैं? Who are you? You is a very common word for நீ நீங்கள் ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். பட் இன் தமிழில் அதுக்கு அர்த்தம் வேறு இல்லையா? ஆப் இஸ் அ வித் ரெஸ்பெக்ட் யூ, நீங்கள்னு அர்த்தம். தும் ஒன்லி நீ அப்படி சொல்லுவோம். ஸோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த லாஸ்ட் ஹேக் பக்கத்தில் டாட் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்மாக தான் அது கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யார்? मैं गोपाल हूँ. This type of questions will definitely give concentration on more. See, आप நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? நான் அப்படின்னு தானே ஆன்சர் பண்ணணும். ஸோ मैं गोपाल हूँ, நான் கோபால் அப்படி வரணும். 8th क्वेश्चन, ये खत किसने लिखा? இந்த லெட்டர் யார் எழுதினது? खत is a meaning of letter. இது யார் எழுதினது? இந்த கிஸ்னே அப்படிலாம் வந்து அந்த கிஸ்ஸுக்கு பதிலாக தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ அந்த நே, கிஸ்கோ, கிஸ்ஸே இப்படிலாம் இருக்கும்போது அந்த கிஸ்ஸுன்ற வார்த்தைக்கு தான் ஆன்சரை கொடுப்போம். அந்த சே, நே, கோ இதெல்லாம் அப்படியே ஆன்சராக வரணும். ஆன்சரில் எழுதணும் அதை. ஸோ ஏ கத் ஹம்னே லிக்கா, இந்த லெட்டர் நாங்கள் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். 9th क्वेश्चन, गाय क्या पीती है? गाय மீனிங் பசுமாடு, கவ். மாடு என்ன குடிக்குது? गाय पानी पीती है. பசுமாடு தண்ணி குடிக்குது. ஷேகர் கா ஸ்கூல் கஹான் ஹை? ஷேகரோட ஸ்கூல் எங்கே இருக்குது? ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹை. கஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்திரா நகர் மே அது ஆன்சராக கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चंस. 11th क्वेश्चन, शाम को तुम क्या करोगे? இந்த கரோகே, ஊங்கா, ஏங்கே இப்படிலாம் இருந்ததுன்னா அது தட் இஸ் இன் அ ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்கள்,
ஷாம் கோ மே மந்திர் ஜாவுங்கா. இந்த மே வரும்போது எப்போவுமே ஊங்கா தான் முடியும். ஸோ ஊங்கா ஷுட் ஆடட் வித் யுவர் verb. ஸோ ஷாம் கோ மே மந்திர் ஜாவுங்கா. மந்திர் இஸ் அ மீனிங் ஆஃப் டெம்பிள், ஆலயம், கோவில் அப்படி மீனிங். ஸோ நான் ஈவினிங்கில் கோவிலுக்கு போவேன். ஸோ ஐ வில் கோ டு தி டெம்பிள் ஈவினிங். மந்திர் கே பீச்சே கியா ஹை. அந்த கோயிலுக்கு பின்னாடி என்ன இருக்குது? வாட் இஸ் பிஹைண்ட் தி டெம்பிள்? மந்திர் கே பீச்சே எக் தாலாப் ஹை. கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குதா. தாலாப் மீனிங் குளம். சந்தரா கைசா ஹை. ஹவ் வாஸ் தி ஆரஞ்ச்? சந்தரா மீனிங் ஆரஞ்ச் ஃப்ரூட். சந்தரா பகுத் அச்சா ஹை. இட் வாஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருந்தது. மேஸ் பர் கியா ஹை. வாட் இஸ் ஆன் தி டேபிள்? டேபிள் மேலே என்ன இருக்குது? மேஸ் பர் அக்பார் ஹை. அக்பார் இஸ் அ நியூஸ் பேப்பர். டேபிளுக்கு மேலே என்ன இருக்குது? நியூஸ் பேப்பர் இருக்குது. கமலா கஹா ஹை. வேர் இஸ் கமலா? கமலா எங்கே இருக்கிறா? எங்கே இருக்கிறாள்? கமலா மைதான் மே ஹை. மைதானத்தில் இருக்கிறாள். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹை. தினேஷ் எங்கிருந்து பேனா கொண்டு வருகிறான், வாங்கிட்டு வருகிறான் அப்படின்னு அர்த்தம். தினேஷ் பாசார் சே கலம் லாத்தா ஹை. தினேஷ் பாசார் இஸ் அ மார்க்கெட் ஆர் கடைத்தெரு, அப்படி கடை எல்லாம் வரும். ஸோ கடைத்தெருவிலேருந்து பேனா வாங்கிட்டு வருகிறான். துமாரா நாம் கியா ஹை? உன்னுடைய பேர் என்ன? மேரா நாம் தினேஷ் ஹை. மை நேம் இஸ் தினேஷ். குத்தா கியா காத்தா ஹை? டாக் என்ன சாப்பிடுது? கா இஸ் அ verb ஆஃப் ஈட், சாப்பிட்றது. குத்தா பாத் காத்தா ஹை. ரைஸ், சாதம். குத்தா நாய் சாப்பாடு சாப்பிட்டது. வ கியா ஹை? அது என்னது? வாட் இஸ் தேட்? வ மேஸ் ஹை. தட் இஸ் டேபிள். அது டேபிள். ஹாத் மே கியா ஹை? கையில் என்ன இருக்குது? ஹாத் மே கலம் ஹை. கையில் பேனா இருக்குது. தோஸ்து கே கர் மே கியா தா? ஃப்ரெண்டோட வீட்டில் என்ன இருந்தது? இந்த தாலாம் இருந்ததுன்னா அது பாஸ்ட் டென்ஸ். என்ன இருந்தது? தோஸ்து கே கர் மே ஷாதி தி. ஃப்ரெண்டோட வீட்டில் மேரேஜ் இருந்தது. ஷாதின்னா மேரேஜ், வெட்டிங், கல்யாணம், திருமணம் அப்படி மீனிங். இந்த ஷாதிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ அந்த தாக்கு பதிலாக நம்ம அது இங்கே ஃபெமினைன் வேர்ட் தீ போடுறோம். ஹிந்தி நாடக் கைசா தா? ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது? நாடக் நாடகம், ட்ராமா. ஹவ் வாஸ் தி ஹிந்தி ட்ராமா? ஹிந்தி நாடக் பகுத் அச்சா தா. ஹிந்தி நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கொஸ்டினில் ஹே தா என்ன இருக்குதோ அதை அப்படியே போடுங்க. தும் கவுன் ஹோ? நீ யார்? மே லடுக்கா ஹூ. மே ஹூ ஒரு காம்பினேஷன். ஸோ மே வந்தால் ஹூவில் தான் முடியணும். துமாரே பிதாஜி கஹா காம் கர்த்தே ஹை? உன்னுடைய அப்பா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? துமாரே பிதாஜி உன்னுடைய அப்பா. கஹா மீனிங் வேர். காம்னா ஒர்க், எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? மேரே பிதாஜி டாகர். டாகர் இட்ஸ் அ காமன் வேர்ட், ஐ மீன் சிங்கிள் வேர்ட். அது ஒன்றா சொல்லணும். மே காம் கர்த்தே ஹை. டாகர் மீனிங் போஸ்ட் ஆஃபீஸ். என்னுடைய அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக இனி வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.